ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 3 ஓடிய எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் 3 பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த எபிசோட்ல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் உள்ள வருவாங்க. அது கேமியோ கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்கச்சக்க கேரக்டர்ஸ் உள்ள வரும். அதை எல்லாத்தையும் நீங்க யாரு எப்படி வந்தாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீசன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்தா மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே இந்த சீசனுடைய ஒரிஜினல் எபிசோட்ஸை பார்த்த நிறைய பேர் ப்ரோ இந்த சீசன்ல ஸ்டோரியே இல்ல ப்ரோ, இது எங்களால புரிஞ்சுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நீங்க யாரும் புரியலன்னு கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் டோரோ முட்சுகி இருக்கா இல்லையா, இவள ஆக்ஷன் நடக்கிற இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஆனா கரெக்டா இவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு இவளுக்கு தெரியல. அதனால என்ன நடந்துச்சுன்னு ஒரு செகண்ட் யோசிக்கும் போதுதான் இவ கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த நட்பேக்கர் இருக்கா இல்லையா, அவ என்னதான் இவங்க கூட ஃப்ரெண்ட் மாதிரி பழகினாலும் இவங்க யாரு என்னன்ற விஷயம் நல்லாவே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் என்னைய வடி ஏமாத்தா பாக்குறீங்க, நான் யாருன்றத உங்களுக்கு காட்டுறேன்னு கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஸ்லீப்பிங் கேஸை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே மயக்கம் போட வச்சுட்டா. அதுக்கப்புறமேட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஓகே நான் சொல்ற மாதிரி லோட் பண்ணுங்கன்னு எந்தெந்த இடத்துல சொல்றாலும் அந்த இடத்துக்கு மாத்தி இவங்களை லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான கண்டெய்னர் இருக்குது. அப்போ இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் மீன்ஸ் இந்த எப்படி சொல்றது ஏலம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இங்க நடக்குது. அதுவும் யாருக்காகனா கோல்ஸுக்காக. இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஷூ எப்படி ஒரு தடவை காணிக்கவை எல்லாருக்கும் நான் பிரசன்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஓட விட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி கிளவுன்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமா நடத்தக்கூடிய ஆக்ஷன் பிளேஸ் தான் இது. அது போக இந்த பிளேஸ்க்கு யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கோல்ட் ஆர்கனைசேஷனும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஷூவை காப்பாற்றணும்னு துடிக்கக்கூடிய அவனுடைய சர்வன்ட்ஸ், அப்புறம் ஐகிரி ட்ரீல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அப்புறம் சூசுவை வளர்த்த பிக் மதர், அது போக எக்கச்சக்கமான பணக்கார கோல்ஸ், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக நம்ம சூட்ஸ் டீம், அதாவது வலது இருப்பான் இல்லையா அவனுடைய டீம், அப்புறம் கடைசியா நம்ம ஹீனாமியும் இங்க தான் இருக்கிறா. இது ஹீனாமி இங்க இருக்கிறாளா, அவளுக்கு நடக்க வேலைன்னு கேட்டீங்கன்னா அவ அந்த 2 வருஷ கேப் இருக்கு இல்லையா அதுல ஐகிரி டீம்ல போயிட்டு சேர்ந்துட்டா. அதனாலதான் இந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு அவங்களுடைய சார்பா ஹீனாமி இந்த பக்கம் வந்து நின்னுட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த ஆக்ஷன்ல ஒரு ஆக்டரை ஒருத்தவரை உள்ள கூட்டிட்டு வராங்க. அதாவது இந்த டோக்கியோ சிட்டிலே ரொம்பவே பிரபலமான ஒரு ஆக்டர். இவரை பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஆக்டரை இந்த இடத்துல உங்களுக்கு சாப்பிடுறதுக்காக பிரசண்டா நாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கோம்னு சொன்ன உடனே இந்த பணக்கார கோல்ஸ்லாம் என்ன பண்றாங்க 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் ஏலத்துல தான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக எக்கச்சக்கமா பணத்தை வாரி இறக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாரும் ஒரு கடத்துக்கு மேல ஸ்டாப் ஆகும்போது 2 பேரும் மட்டும் நான் தாண்டா எடுப்பேன்ற மாதிரி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது யாரான்னு பார்த்தா ஒண்ணு நம்ம ஷூ ஓடிய அப்பா, இன்னொருத்தவங்க இந்த பிக் மதர்னு சொல்லப்படுற அந்த பெரிய லேடி. ஏன்னா ஷூ ஓடிய ஃபேமிலி ஒன்னும் சாதாரண ஃபேமிலி கிடையாது. இந்த டோக்கியோ சிட்டிலே ஒரு கோடீஸ்வர ஃபேமிலி. ஆனா இந்த பிக் மதர் அப்படி கிடையாது. இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பணக்கார கோல். அதனாலதான் எப்படியாச்சும் இந்த பணக்காரனை நான் தோக்கடிச்சிட்டேன்னா நான் தான் இந்த இடத்துல பெரிய ஆளா மாறிடுவேன்னு ஏட்டிக்கு போட்டியா ஒவ்வொரு தடவையும் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசியில ஜெயிக்கிறது என்னமோ பணம் தான். அதாவது நம்ம ஷூடி அப்பா கோடீஸ்வரர் இல்லையா, அதனால எவ்வளவு பணம் கொடுத்து வேணாலும் அசால்ட்டா இவர் வாங்க வேண்டியதை வாங்கிடுவாரு. சோ இப்படிதான் இந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த டோரோ முட்சுகியே ஆக்ஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இவளை பார்த்த உடனே சாதாரண ஒரு ஹியூமன் தானே, இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே முகம் சொழிக்க இந்த ஆக்ஷனை நடத்தக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க டக்குன்னு இங்க பாருங்க நீங்க எல்லாருமே முகம் சொழிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால இப்ப நான் உங்களுக்காக ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண போறேன். அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வாங்குறதுனா வாங்கலாம், இல்லனா பேசாம இருக்கலாம்னு இவளுடைய கண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த ஐ பேச்சை கைட்டி எட்டக்கடாச இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே 10 கோடி 30 கோடி 40 கோடி 100 கோடி 150 கோடின்னு இவன் எனக்கு தான் வேணும்னு பணத்தை வாரி இறக்கிறாங்க. ஏன்னா இவ ஒரு ஒன்னை கோல் இல்லையா, அதுவும் ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட ஒன்னை கோல். அதனாலதான் இவளை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் முகம் சுழிச்ச எல்லாரும் இப்ப பல கோடியை இறச்சி இவளை வாங்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷோடைய அப்பா என்ன பண்றாரு, என்னுடைய மொத்த சொத்தும் போனாலும் பரவாயில்ல இந்த பொண்ணு எப்படியாச்சும் நான் வாங்கிக்கிறேன்னு இவருடைய சர்வன்ஸ்ட சொல்லி எக்கச்சக்கமான அமௌண்ட்டை கோட் பண்ண சொல்றாரு. ஏன்னா இவருடைய பையன் ஷூ இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பக்கம் கணக்கேன்னு எதுவுமே சாப்பிடாம கிடக்கிறதுனாலதான் சரி ஓகே இந்த ஒன்னை கோலை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா இதையாச்சும் சாப்பிடுவான்னு இந்த ஒன்னை கோலை வாங்குறதுக்காக தன்னுடைய சொத்தை கூட இவர் இறக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. ஆனா கொய்யால நான் உனக்கு மேலடான்ற மாதிரி இந்த பிக் மதர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரே அடியா 200 கோடிக்கு நான் வாங்கிடுறேன்னு முடிச்சுட்டாங்க. ஏன்னா ஷூ ஓடிய அப்பா இருக்காரு இல்லையா, இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 150 கோடிக்கு மேலதான் சொத்து இருக்கும். ஆனா பிக் மதர் அப்படி கிடையாது, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்கன்றதுனால பிளாக் மணி எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. சோ அதை வச்சு அசால்ட்டா 200 மில்லியனுக்கு கோட் பண்ணி இவ்வளவு வாங்கவும் ஷூ ஓடிய சர்வன்ஸ் எக்கச்சக்கமா கோட் பண்ணி எப்படியாச்சும் வாங்கிடலான்னு ஒரு ஆசையில இருந்தாங்க இல்லையா, அவங்க செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஆனா தானே 200 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு இந்த டோரோ முட்சுகிக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துல எல்லாம் அமௌண்ட்டை வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஜஸ்ட் இந்த பழக மாதிரி இருக்கிறத தூக்கி காட்டுவாங்க. அதனாலதான் இவளுக்கு இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததே தெரியாம இந்த நட்கரகர் கூட சேர்ந்து
வெளியில நடந்து வந்துட்டு இருக்கும்போது டக்குனு இவ ஜம்ப் பண்ணி வந்து கடிக்கிற மாதிரி வரவும் ஐயோ போச்சுன்ற மாதிரி கத்துறா. ஆனா நடந்தது வேற. என்னன்னா இவ கணத்துல கிஸ் பண்ணிட்டு நீ என் செல்லா குட்டிடி, ஏன்னா நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை வாழ்நாள் முழுக்க செஞ்சா கூட இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்க மாட்டேன். ஆனா உன நான் ஜஸ்ட் ஆக்ஷன்ல விட்டு பார்க்கலான்னு விட்டு பார்த்தா 200 கோடி சம்பாரிச்சு கொடுத்துருக்க, அதனால உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடின்னு இவ சொல்லும் போதுதான் இவளுக்கே தெரியுது தன்னை 200 கோடிக்கு ஒருத்தவங்க வாங்கி இருக்காங்கன்னு. அது போக இவளை காப்பாத்த வரன்னு சொன்னவங்களும் இன்னமும் வரல இல்லையா, அதனாலதான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே தெரியலையன்ற மாதிரி இந்த பக்கம் இவன் ஷாக்கா நின்னுகிட்டு இருக்க. ஆக்ஷன் நடக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு இப்பதான் டோரோ முட்சுகி கூட வந்த இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அதாவது பொண்ணு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய நம்ம ஜூசுவை கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவன் பாக்குறதுக்கு அப்படியே அச்சாசலாம் பொண்ணு மாதிரி ரொம்பவுமே அழகா இருக்கவும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்ஷன் கேட்கலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொய்யால நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு இவன் கத்தி நிறைய அங்கங்க வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்து எல்லாருமே அசால்ட்டா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். இதனால அந்த ஆக்ஷனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அள்ளிட்டு போலான்னு வந்து பணக்கார கோல்ஸ் எல்லாம் உயிர் தப்பிச்சா போதுண்டா சாமி நீங்க இருந்து ஓட ஆரம்பிக்கும் போது ஒருத்தவங்க மட்டும் இங்க இருந்து ஓடவே இல்ல. அவங்க தான் பிக் மதர். ஏன்னா இந்த பிக் மதர் தான் ஜூசுவை சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க, அதுவும் ஒரு சைக்கோ பார்த்தா. அதனாலதான் இவன் எப்படி இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணா மாறி வந்தான், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவன் செத்துட்டான் தானே நினைச்சேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம்னு நினைச்ச கோல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பில்டிங் விட்டு வெளியில போக முடியாதுன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியில போனோம்னா இப்ப சிசிஜி மெம்பர்ஸ் தாண்டி தான் வெளியில போனோம். அதனாலதான் கொய்யால நம்மள சிசிஜி ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தேடி ஓடுங்க ஓடுங்கன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருந்த சூட்ஸ் உடைய டீம் இப்பதான் அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த சூட்ஸ் எப்பயுமே பணத்துக்காக வேலை செய்யறவங்க. சொல்ல போனா அந்த பவுன்சர்ஸ் பாடி கார்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரக்கூடிய யாருக்கும் எதுவும் ஆக கூடாதுன்னு பாடி கார்டு வேலையை தான் இன்னைக்கு இவங்க பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்தை அட்டாக் பண்றதுக்காக சிசிஜி மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்டே இவங்க களத்துல இறங்கி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பணக்கார கோல்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணும்ன்றதுக்காக சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த பக்கம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அகிரோ மாடோ கிட்ட எங்களை சூட்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லவும் சரி ஓகே நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நானே டைரக்டா வரேன்னு இவளே டைரக்டா சண்டை போடுறதுக்காக கிளம்பிட்டா. ஏன்னா இவளுக்கும் சூட்ஸ் டீம் ஓடி அந்த வலது கைக்கும் தீராத ஒரு கணக்கு இருக்குது. அதனாலதான் சூட்ஸ் டீம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற இந்த நியூஸை கேட்ட உடனே தன்னோட டீமை கூட்டிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க. அதுக்குள்ள அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய வலது கை இருக்கான் இல்லையா, அவன் இங்க இருந்து எல்லா சிசிஜி மெம்பர்ஸையும் போட்டு தள்ளிட்டு அப்பாடா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பெருமூச்சு கூட போற நேரத்துல ஒரு கியூன்கே வந்து இவனை அட்டாக் பண்ணுது. யாரான்னு பார்த்தா அகிரோ மாடோ. அதனால இவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான்றத பார்த்ததும் ஏண்டி உனக்கு வேற வேலையே கிடையாதா, எங்க போனாலும் என் வழியில குறுக்க வரதா உனக்கு வேலையான்ற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டு இருக்க. டேய் இன்னியோட உன் கதையை நான் முடிக்கிறேன்டா, அது மட்டும் இல்லாம போன தடவை நீ பண்ணதை நான் இன்னமும் மறக்கல, அதனால உன் சாவி இன்னைக்கு என் கையில தாண்டான்னு இவன் கூட இவன் சண்டை போடுறதுக்காக ரெடியா இருக்க. இன்னொரு பக்கம் இந்த பில்டிங் குள்ள பிக் மதரை போட்டு தள்ளணும்னு கங்கணம் கட்டி தெரியக்கூடிய ஜூசு இருக்கா இல்லையா, அவனை போட்டு தள்ளுறதுக்காக இப்ப குறுக்க இந்த ராபிட் பைப்ல வந்து விட்டான். ஆனா இவனை பத்தி எந்த ஒரு டேட்டாவும் நம்ம ஜூசுவுக்கு தெரியாது. அதுக்கு பதிலா இந்த ராபிட் கோல் இப்ப ரீசெண்டா ஒரு சிசிஜி பில்டிங்கை தாக்குச்சுன்றது மட்டும் தான் இவனுக்கு தெரியும். அதனால இந்த ராபிட் கூட இவன் சண்டை போடும் போது இதோடைய பவரை பார்த்துட்டு பரவாயில்லையே, இது நான் இது வரைக்கும் பார்த்த கோல்ஸை விட கொஞ்சம் பவரா இருக்குது, இருந்தாலும் அந்த ஒன்னை லெவலுக்கு இது கிடையாது, அதனால இது என்னால ஈஸியா கொல்ல முடியும்ன்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு இருக்க. சிசிஜி உடைய மெம்பர்ஸ் எல்லாரும் இன்னொரு என்ட்ரன்ஸ் மூலமா இந்த பில்டிங் குள்ள வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாரையும் போட்டுதல் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த கோல்ஸ்லயும் சில பவர்ஃபுல்லான கோல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால இதை தனியால சமாளிக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து சமாளிக்கலான்னு இவங்க கும்பலா நின்று அட்டாக் பண்றதுக்காக ரெடியாக காணிக்கையுடைய டீமை மட்டும் தனியா போக சொல்லி வாஷுக்குட்டே இருந்து ஒரு ஆர்டர் வருது. ஏன்னா டோரோ முட்சுகியும் ஜூசுவும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனாலதான் உங்க டீம் மெம்பர்ஸை காப்பாத்துறதுக்காக நீங்க தனியா போங்க, இவங்க இதை பார்த்துப்பாங்கன்னு ஆர்டர் கொடுக்க காணிக்கையுடைய டீமுக்கு இவங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குது. இதனால இவங்க கூட வந்திருக்கக்கூடிய டீமோட லீடரே இங்க பாருப்பா இந்த கோல்ல எங்களுக்கு ஜுஜுபி மேட்ரு, அதனால தேவையில்லாம நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம போய் இவனுடைய டீமை காப்பாத்துப்பான்னு சொல்லவும் இவனும் சரி ஓகே நான் அப்படியே பண்றேன்னு இவனுடைய டீமை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் பில்டிங் குள்ள இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுறத பார்த்துட்டு இந்த நட்கிரேக்கருக்கு இங்க என்ன நடக்குதுன்னே சுத்தமா தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவ ஆக்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டா இல்லையா, அதனாலதான் இவங்க ஓடுறதையே ஒரு மாதிரி இவ பாத்துக்கிட்டு இருக்க. முட்சுகியும் சரி ஓகே இதுதான் நம்மளுக்கான டைம், இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலான்னு நட்கிரேக்கரை அடிச்சு போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு இந்த நட்கிரேக்கரும் ஐயோ என்னோட 200 கோடி ஓடுது யாராவது பிடிங்க கத்திக்கிட்டு இருக்கா. அதனால இவளை பிடிக்கிறதுக்காக ஒருத்தன் வரான். ஆனா இவளை நட்கிரேக்கருக்காக பிடிக்க வரல, அதுக்கு பதிலா ஷூவுக்காக பிடிக்க வரான். ஏன்னா ஷூவோடைய அப்பாவால இவளை ஆக்ஷன்ல எடுக்க முடியாம இருந்துச்சு இல்லையா, அதனாலதான் இப்படி இவ தப்பிச்சு வரத பார்த்ததும் சரி ஓகே இவளை நம்ம ஆக்ஷன்ல வாங்க முடியலன்னு இவளை நம்ம கடத்திட்டு போயிடுவோன்னு இவளை கடத்திட்டு போறதுக்காக வந்திருப்பான். இருந்தாலும் மாஸ்டர் ஷூவுக்கு இவளை பிடிச்சாதான் அவர் சாப்பிடுவாரு, அதனால எதுக்கு லைட்டா டேஸ்ட் பண்ணி பாப்போம் இவளுடைய ரத்தத்தை எடுத்து லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்க இந்த டேஸ்டை இவளால வார்த்தையால விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். அதனால மாஸ்டர் ஷூ நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கான அவளை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவளை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா பழைய மாதிரி நீங்க மாறிடுவீங்க, அதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும்னு இவன் இந்த பக்கம் லைட்டா கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. ஒய்யால யாரடி கடத்திட்டு போக பாக்குற, அவ எனக்கு சொந்த
கொண்டோண்டான்னு டக்குனு குறுக்க வந்து ஒருத்தன் இவனை புடிச்சு போட்டு அடி அடி அடிக்கிறான். யாரான்னு பார்த்தா இவங்க பிளான் பண்ணி கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த டார்சோ கோல் தான். அதாவது டாக்ஸி டிரைவரா இருந்து பொண்ணுங்களை கடத்தக்கூடிய ஒரு கோல் இருந்துச்சு இல்லையா, அந்த கோல் தான் இவளை காப்பாத்தி இருக்கும். ஆனா காப்பாத்துனது எதுக்குன்னா இது தனியா கூட்டிட்டு போயிட்டு இவளை சாப்பிடணுன்றதுக்காக தான். அதனால இந்த கோலை பார்த்த உடனே ஐயோ இதுவா, இது என்ன கொன்னுடுமே, யாராச்சும் எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரி லைட்டா இவ பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளுக்குள்ள இருக்கக்கூடிய காகுனேவை தான் இவளால வெளியில கொண்டு வர முடியல இல்லையா, அதனாலதான் தனியா என்னால சமாளிக்க முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு கடந்த ஷூ ஓடிய சர்வன்ட் இருக்கான் இல்லையா, அவன் திரும்ப எழுந்து ஒய்யால நான் கடத்திட்டு போலான்னு பார்த்தா நீ யாரா குறுக்கன்னு இவனுக்கு ரெண்டு பேரும் இவளுக்காக அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதாவது ரியாலிட்டியில எப்படி ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பசங்க அடிச்சுப்பாங்களோ அதே மாதிரி தான் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த பொண்ணு எனக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல ஷூ ஓடிய சர்வன்ட் இந்த டிரைவரை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போலான்னு திரும்பி பார்க்கறான். ஆனா இந்த இடத்துல அந்த பொண்ணை காணோம். ஏன்னா இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணு தன்னால நடக்க முடியலனாலும் எப்படியாச்சும் என்ன யாராச்சும் காப்பாத்துங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கீங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு தத்தி தத்தி இந்த இடத்துல தப்பிச்சு போக பாக்குறா. ஆனா இந்த விஷயத்த எல்லாத்தையும் சிசிடிவி மூலியமா இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரும் ஐகிரிட்ரியோட லீடரும் பார்த்துட்டு சரி ஓகே நம்மளுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர், இப்போ நம்ம அனுப்ப வேண்டியவன் அனுப்புவோன்னு இவங்க கூட இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அந்த பில்டிங் குள்ள போக சொல்ல அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல ஸ்டோரி ஒரு அளவுக்கு லைட்டா சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஃபைட் நிறையவே போய்கிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் புதுசா ராபிட்ன்ற ஒரு கோல் வந்திருக்கு, அது ஏற்கனவே இருந்த கோலா இல்ல புதுசா வந்திருக்க கோலான்னு யாருக்குமே தெரியல. அது போக இன்னொரு பக்கம் இந்த சூட்ஸ் ஓடிய டீமும் நம்ம அக்கிராவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ஐகிரிட்ரியோட லீடரும் டாக்டரும் சேர்ந்து புதுசா யாரோ ஒருத்தவன இந்த பில்டிங் குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அதனால இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல என்னென்ன நடக்க போகுதுன்றத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலா டைரக்டா வீடியோவோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.